ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சேடா இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷ்னலா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கெனுஷா அப்படிங்கிற ஒரு சிஸ் ஹாய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். சரி வாங்க ட்ராமாக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா பார்த்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே சேடா இருக்கும். ஸோ ரொம்ப எமோஷ்னலா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கெனுஷா அப்படிங்கிற ஒரு சிஸ் ஹாய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். சரி வாங்க ட்ராமாக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா பார்த்துடலாமா? ஸ்டார்டிங் சீன்ல ரெஸ்டாரண்ட்ல குணால தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப நேரமா நந்தினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பின்னாடியிலேருந்து யாரோ வர மாதிரி இருக்கு. அப்படியே பின்னாடியிலேருந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. நந்தினி வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரிச்ச முகத்தோட பின்னாடி திரும்பி பார்க்குறான். பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அவன் நந்தினி தான் அங்கே வந்திருக்கதா எதிர்பார்த்திருப்பான். ஆனால் அங்கே வந்தது நம்மளோட மௌலி தான். அவ அவ்வளோ சந்தோஷமா இருக்கா. உடனே அவனை ஹக் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறா. குணா, எனக்கு தெரியும் நீ என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ ஹாப்பியாலாம் இருந்தோம்ல. நந்தினி நம்மளோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிட்டோம். நான் ரொம்பவே கவலையா இருந்தேன், நம்மளோட லைஃப் என்னாக போகுது, இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ எனக்காக வீடியோ பண்ணியிருந்தல, அதுல நீ பேசியிருந்த எல்லாத்தையுமே கேட்டேன். அதை பார்த்த உடனேயே உன் மேல இருக்கிற கோவம் எல்லாமே எனக்கு பறந்து போயிடுச்சு. என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிற அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீ இதுல சொல்லியிருந்த. நம்மளோட லைஃபுக்கு நானும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. எப்பவுமே ஈகோ ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இருந்துட்டோம். அதனாலதான் என்னவோ இப்படி பிரிஞ்சு போய் நம்ம நிக்கிறோமோ என்னமோன்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் நடந்த எல்லாத்துக்குமே சேர்த்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நீ நினைக்கிறங்கும் போது அதுக்கு நான் எப்படி ஒத்துக்காம இருக்க முடியும்? ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன்டா. ஐ லவ் யூ சோ மச். எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதனாலதான் நீ சொன்ன மாதிரி உனக்கு பிடிச்சமான ரெட் கலர் சாரி கட்டிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் ரெடியாகி வந்திருக்கேன். உனக்கு சந்தோஷம் தானே, நீ ஹாப்பியா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணிட்டுலாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே மூஞ்சில ஈ ஆடலன்னு தான் சொல்லணும். அப்படியே ஒரு மாதிரி சோகமா இருக்கான். மொழி, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச வரும்போதெல்லாம் இவ கொடன்னு பேசிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கால. தன்னோட புருஷன் தனக்கு திரும்ப கிடைச்சிட்டான் அப்படிங்கும்போது அவளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அதெல்லாம் வெளிப்படுத்தி பேசிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் மொழி, நான் சொல்றதை கேளு. உனக்காக ஒன்னும் நான் இதெல்லாம் பிளான் பண்ணல. நான் நந்தினிக்காக தான் அந்த வீடியோல பேசியிருந்தேன். நான் நந்தினியை தான் காதலிக்கிறேன், உன்னை காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட அவளுக்கு எப்படி இருக்கும்? கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவளுக்கு ரொம்ப அழுக வருது. நீ என்ன சொல்ற? நீ எனக்காக தானே பண்ண, ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது, இந்த பாரு, நான் உனக்காக பண்ணல. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா நான் மனசார என்னோட நந்தினியை தான் காதலிக்கிறேன். அவ இல்லாம என்னால கண்டிப்பா இருக்க முடியாது. அவளுக்காக தான் நான் ரொம்ப எமோஷனலா பேசி அந்த வீடியோல பேசி நான் அனுப்பியிருந்தேன். அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் நீ இப்ப இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ நந்தினியை தப்பா நினைச்சுக்காத. அவ தான் உனக்காக அழகான கிஃப்ட் பிரசன்ட் பண்ணா. அது மட்டும் இல்லாம உன்னோட பர்த்டே பார்ட்டிய பார்த்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணது எல்லாமே அவ தான். அவ உன்னை இப்ப வரைக்குமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறா. ஆனா நீ தான் அவளை எதிரியா நினைச்சிட்டு இருக்க. இப்பெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இவளுக்கு அதெல்லாம் தாங்கவே முடியல. அவ மனசு அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. அவளோட லைஃப்ல அவ இன்னொரு சான்ஸ் குணாலுக்கு கொடுக்கலாம், நம்மளோட லைஃப புதுசா தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட வந்திருப்பா இல்லையா? அந்த கனவுகள் எல்லாமே அவளோட வாழ்க்கையில சுக்குநூறா மறுபடியும் உடஞ்சு போயிடுச்சு. அந்த குணால் மறுபடியும் அவளை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்னு தான் சொல்லணும். அவளுக்கு அந்த கோபத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு கூட தெரியல. பக்கத்துல கேண்டில் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும் போல. அதை பிடிச்சி அப்படியே இழுக்கவன அந்த டேபிள் ஃபுல்லாவே நெருப்பால அப்படியே எரிய ஆரம்பிச்சிரும். அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் அவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்பும் இந்த மாதிரி எரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனை பார்க்கும்போது இவளுக்கு ரொம்பவே கோவம் வரும். அந்த இடத்தை விட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே தட்டு தடுமாறி ஓடுவா பாருங்க. அப்படியே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காமா. அப்படியே தலையில கை வச்சுட்டு ஓவரா சீன் போடுற மாதிரி
மாதிரி பண்ணிட்டு இருப்பா. எனக்கு குணால பார்க்கும்போது ரொம்பவே கோவம் வருது. நந்தினி வந்து அட்லீஸ்ட் இப்பயாவது திருந்திட்டு அவனை விட்டு நிரந்தரமா பிரியணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். ஆனா இந்த குணால் வந்து எப்படி இருக்கான்னு பாருங்களேன். கொஞ்சம் கூட வந்து மௌலியோட ஃபீலிங்ஸுக்கு அவன் மதிப்பு கொடுக்கறதே இல்ல. என்னதான் மனுஷன்னு தான் புரிய மாட்டுது. அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ வந்து அந்த சாரியை வச்சுக்கிட்டு குணால் வந்து சொல்லியிருப்பான்ல அந்த வீடியோல, எனக்கு பிடிச்ச வந்து அந்த சாரியை கட்டிட்டு நீ வந்து வா, நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசலாம், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். பட் இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்துக்கிட்டு அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன மன்னிச்சிருக்க உங்களால, என்னால கண்டிப்பா அங்க வர முடியாது. நான் வந்து மோலிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், உங்களை விட்டு நிரந்தரமா போயிடுவேன்னு. இனிமே வந்து உங்ககிட்ட நான் திரும்ப வரவே மாட்டேன், உங்க லைஃபை விட்டு நான் நிரந்தரமா போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லா துணியையுமே பேக் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு போறா போல. அப்படியே வந்து ரொம்ப எமோஷனலா எல்லாத்தையும் எடுத்துட்டு இது வரைக்கும் அவங்க 2 பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுட்டே வெளில வர. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவ கரெக்டா வெளியில வந்து லிப்ட்ல இருந்து ஏறி இறங்கி போறா. அதே சமயம் நம்மளோட மௌலி வந்து நந்தினிய பாக்கிறதுக்கு அவளோட வீட்டுக்கே வந்துடுறா. உடனே வந்து கதவை வேகமா தட்டிட்டு இருக்கா. நந்தினி கதவு தர ப்ளீஸ், இப்ப நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும், கதவு திறக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்து கத்திட்டு இருக்கா. ஆனா அவ வீட்டுல இல்லைங்கிற விஷயம் வந்து மௌலிக்கு தெரியல போல. சோ அதனால ரொம்ப நேரம் கத்தி பார்த்துட்டு அவ ரொம்பவே வந்து அழ ஆரம்பிப்பா. பக்கத்துல வந்து நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு இருக்கும்ல, சோ அதை வந்து கோவத்துல அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுவா. அப்புறம் வாட்ச்மேன்ட்ட போய் கேக்குறா, இந்த மாதிரி நந்தினி எங்க போனாங்க அப்படின்னு கேட்கும்போது, தெரியல மேடம், எங்கேயோ வந்து சூட்கேஸ் எடுத்துட்டு வெளில போனாங்க, அவங்க எங்க போனாங்கலாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டு வீட்டுக்கு போறா. இங்க வந்து வீட்டுல காட்டுறாங்க மாமியாரும் பாட்டியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நம்மளோட மௌலி வந்து ரொம்ப ஆசையா வந்து குணால பார்க்க கிளம்பி போயிருப்பா. எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு தான் போயிருப்பா போல. நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து மறுபடியும் வந்து சந்தோஷமா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எக்ஸைட்டிங்கா இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும். அப்படியே கதவை வந்து பார்த்தா அங்க மௌலி வந்து அப்படியே ரொம்ப சோகமா வந்து அப்படியே புடவெல்லாம் கசங்கின நிலையில ஒரு மாதிரி வந்து நிக்கிறா. அதை பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவ சந்தோஷமா வருவன்னு பார்த்தா இப்படி நிக்கிறாளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறாங்க. அதோட பாட்டி கேக்குறாங்க, என்னம்மா என்னாச்சு, குணால் எங்க, ஏன் இப்படி இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு கேக்குறாங்க. அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே அவங்க மடியில சாஞ்சு ஓன அழ ஆரம்பிச்சிடுறா. பாட்டி, என்னோட லைஃபே முடிஞ்சிச்சு பாட்டி, என்னோட வாழ்க்கையில நாங்க என்னோட குணால எந்த அளவுக்கு காதலிச்சு அவன் வந்து திருந்திட்டா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நாங்க 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில தான் நான் வந்து போனேன். ஆனா அவன் என்ன மறுபடியும் வந்து திரும்ப திரும்ப ஏமாத்திட்டான் பாட்டி. அவன் நந்தினியை தான் காதலிக்கிறானா, அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறானா, அவளுக்காக தான் வந்து அந்த வீடியோல அவ்வளவு எமோஷனலா பேசியிருக்கான், எனக்காக இல்ல பாட்டி, அவன் அவளை தான் பாட்டி காதலிக்கிறான், எல்லாமே முடிஞ்சிச்சு, என்னோட லைஃபே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கான். இங்க அப்படியே குணால காட்டுறாங்க. அவன் நந்தினியை பார்க்கறதுக்கு வேகமா வந்து அவளோட வீட்டுக்கு போவான். அங்க போய் கதவை தட்டிட்டே இருப்பான். அவ வந்து திறக்கவே மாட்டா இல்லையா. உடனே வந்து பாப்பா அங்க அந்த போர்ட்லாம் வந்து கீழே விழுந்து கிடக்கும். ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு, நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு செக்யூரிட்டிட்ட போய் கேட்கிறான். உடனே வந்து எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொன்ன உடனே, எங்க என்னோட நந்தினி, ஒழுங்கு மரியாதையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு கேட்ட உடனே அவனும் உளறிடுறான். இல்ல சார், இப்பதான் மௌலி மேடம் வந்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் எனக்கு எது தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே வந்து நந்தினியை வந்து மௌலி தான் வந்து ஏதோ பண்ணிட்டா, அவ தான் ஹர்ட் பண்ற மாதிரி ஏதோ பேசி இந்த வீட்டை விட்டு வெளில போ சொல்லிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா கோவமா நம்மளோட மௌலியை பார்க்க போறான். இங்க வீட்டுல வந்து நம்மளோட மௌலி தான் வந்து ரொம்ப அழுதுட்டு இருப்பா இல்லையா. கரெக்டா அங்க போயிடுறான். நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒரு சவுண்டோடய வந்து வீட்டு உள்ளாக்க வரான். எல்லாரும் ஆச்சரியமா இவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. உடனே மௌலிய வந்து அப்படியே கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, எப்படி இவ்வளவு மோசமா இருக்க, என்னோட நந்தினிய வந்து என்ன பேசுன, அவ வீட்டுக்கு போய் அவளை ஏதோ ஹர்ட் பண்ற மாதிரி நீ பேசிருக்க, அதனாலதான் அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ எங்க போனா சொல்லு, எதுக்கு இப்பெல்லாம் பண்ண, நீ தான் அவளை முழுக்க முழுக்க எதிரியா நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவ வந்து உன்னை இப்போ வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறா, நீ தான் வந்து உன்னோட ஈன புத்திய வந்து காட்டிட்டு இருக்க, அப்படி வந்து அவ உனக்கு என்ன பண்ணிட்டான்னு இப்படி வந்து காட்டுற கோவத்தை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பேசுறான். உன்னை பார்க்கும்போது வந்து எனக்கு அவ்வளவு கோவமா வருது, இது வரைக்கும் உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, உனக்கு துரோகம் பண்ணிட்டேமேங்கிற வருத்தம் என் மனசுல இருந்துச்சு, ஆனா இப்ப சொல்றேன் உனக்கு வந்து இதெல்லாம் தேவைதான், நீ ரொம்பவே மோசமானவ, உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ வந்து இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டியா, உங்ககிட்டதான் நான் சொல்லிட்டேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா, நான் நந்தினியை தான் காதலிக்கிறேன், உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிட்டேன், அப்படி இருந்து ஏன் திரும்ப திரும்ப இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன நினைக்கிற, நான் உனக்கு அடிமையா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கணுமா, என்
லைஃப்ல எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட தான் நான் வாழ முடியும், புரிஞ்சதா? இனிமே என் லைஃப்ல நீ வராத. உடனே மௌலி வந்து கோவத்துல கத்த ஆரம்பிச்சிருவா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் நீ என்னைய தான் ப்ளேம் பண்ணுவியா? என் மேலதான் தப்பா? ஏன் உன் மேல எந்த தப்புமே இல்லையா? ஆமா, நான் கோவத்துல தான் அவளை பாக்கிறதுக்கு போனேன். ஆனா நான் போகும்போது அந்த வீட்டுல அவ இல்ல. அவ மேல நான் கோபம்லாம் தான் போனேன். ஆமா, அவ வரத்துக்கு முன்னாடி என்னோட லைஃப் வந்து எவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவ எல்லாத்தையுமே உடைச்சு சுக்குநூறா இணைஞ்சிட்டா. அவ வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இல்ல. அப்படி இருந்திருந்தா என்னோட வாழ்க்கையை வந்து இப்படி அழிச்சிருப்பாளா? என்னோட புருஷனா அவ புருஷனா எடுத்து இருந்திருப்பாளா? அவ வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடையவே கிடையாது. அவ வந்து எனக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கோவத்துல நல்லா வந்து கத்தி விட்டுருவா. சி வாய மூடு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச என்ன இருக்கு? ஒன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து நந்தினியை பத்தி சொன்னா புரியவே புரியாது. அவெல்லாம் வந்து எவ்வளவு நல்லவ தெரியுமா? இப்போ வரைக்கும் உன்ன உயிர் தோழியா தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கா தெரியுமா? அப்படி இருக்கும் போதும் அவளை பத்தி இவ்வளவு தப்பா பேசுறியே. நீலாம் ஒரு பொண்ணா? இப்ப இந்த நிமிஷம் நான் சொல்றேன், இப்பவே நம்மளோட கல்யாண வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். இனிமே எனக்கும் உனக்கும் எந்த விதமான உறவுமே கிடையாதுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா கத்திட்டு இருக்கான். அப்படியே அவ அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற மாமியாக்காரங்களுக்கு செம்மையா கோவம் வந்தது. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலேயே வந்து பல்லான்னு அரைஞ்சிருவாங்க. இங்க அப்படியே நந்தினியை காட்டுறாங்க. அவ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப வந்து ஏதோ ஒரு கார்ல இருந்து ஒருத்தவன் வந்து அவளை கடத்தி கூட்டிட்டு போயிடுறான். அது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.